எஸ்விசி மற்றும் ஆதித்யாரம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல் உலகமெங்கும். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஊடகங்கள் சொல்லக்கூடிய செய்தி அப்படின்றது அதிகாரவர்க்கம் கொடுக்கக்கூடிய செய்தியாக மட்டுமே இருக்குது. அந்த செய்தியை மட்டும் பார்க்காதீங்க, அதற்கு இன்னொரு பக்கம் இருக்கும், அந்த பக்கத்துலேருந்து பார்க்க முயற்சி பண்ணுங்கன்றது தான் இந்த படம் வந்து சொல்லுது. இந்த சட்டத்தை நிலைநாட்டுவதற்கு தேவையான ஒரு பலப்பிரயோகத்தை பண்ணுவது அப்படின்றதுக்காக இந்த இராணுவம், போலீஸ் இதெல்லாத்தையும் வந்து வச்சிருக்கிறதா சொல்லப்படக்கூடியது. ஆனால் என்றைக்கும் அது அந்த சட்டத்துக்கு உட்பட்டது நடக்கலை அப்படின்றத மிகச்சிறப்பாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு. கண்ணியத்தோடு எப்படி நடத்தணும் அப்படின்றத பற்றி பல இடங்களில் பேசியிருக்கேன். ஆனால் ஒரு இடத்துல கூட இந்த அரசதிகாரம் என்றைக்கும் அது சொல்லக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் அது காவல்துறை மற்ற நீதித்துறை எல்லாமே வந்து அதுக்கு உட்பட்டு நடந்ததே கிடையாது. என்னை நிர்வாணமாக வச்சு தான் நீ வந்து என்கிட்ட பேசணும் அப்படின்றது வந்து அந்த சமநிலையை வந்து என்னை குலைச்சிட்டு காவல்துறை ஒரு ஒரு விசாரணையை வந்து நடத்துகிறாங்க, இல்லை வந்து ஒரு இது பண்ணுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்களை வந்து மாறலாம் முதல்ல வந்து உங்களை வீக்கன் ஆக்கிட்டு தான் அவங்கள்ட்ட விசாரணையை ஆரம்பிக்கணும்னு ஒரு முயற்சி பண்ணுவாங்க. ஒன்று வந்து பேசின விஷயங்கள் முழுக்க காவல்துறை அதுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை பேசுனாங்க. ஒரு மூமெண்ட்டுக்குள்ளே என்ன நடக்கும், ஒரு மூமெண்ட்டில் இருந்து ஒரு தொழிற்சங்கத்தை எப்படி கட்டி அமைக்கிறது, அதே போல் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனுடைய ஒரு முழுநேர ஊழியருடைய அவனுடைய குடும்ப வாழ்க்கை என்னவாக இருக்கும். அசோசியேட் டைரக்டர் மிஸ்டர் சதீஷ் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். விடுதலை 2 படி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். அதில் வந்து முக்கியமான விஷயமா என்ன பார்த்தோன்னா, ஓகே இப்போ ஒரு சப்ஜெக்ட் நம்ம விடுதலை சப்ஜெக்ட் பண்ணுறோம், அப்போ வந்து நம்ம அதுக்கான ப்ரீ ஒர்க்ஸ் அதிகமாக இருக்குமோன்னு தோணுது. அதுக்கப்புறம் நம்ம பண்ணுற ஒர்க்கை விட அதுக்கு முன்னாடியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது ரிசர்ச்சாக இருக்கட்டும், பைலட் ஸ்டடீஸ், ஜியோகிராஃபிக்கல் ஸ்டடீஸ்ன்னு நிறையா இருக்கும். நீங்கள் நிறையா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ப்ரீ ஒர்க்ஸ்லாம் எப்படி இருந்தது? இல்லை, நேரடியாக நான் அந்த படத்தில் ஒரு டைரக்ஷன் டீமில் நான் ஒர்க் பண்ணல. ஆனால் டிஸ்கஷனில் நான் ஒரு லெவலில் வந்து வெளியில் இருந்தேன். அந்த டீமோடலாம் டிஸ்கஷனில் வெளியில் இருந்து கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க என்கிட்ட கேட்ட விஷயங்கள், என்கிட்ட பேசின விஷயங்களில் நான் உணர்ந்துக்கிட்ட விஷயங்கள்லாம் நான் இது பண்ணது ஒரு அந்த பொதுவாகவே அவங்கள்ட்ட வந்து ஒரு டீம் ஒர்க் வந்து ரொம்ப இதுவாக இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப டைம் எடுத்து அவங்க அதை பண்ணியிருக்கிறாங்க. கடைசி நேரம் வரைக்குமே அந்த வேலையை தொடர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. அது வழக்கமாக ஸ்பான்டேனியஸாக இருந்துச்சா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு அப்பப்போ அந்த விஷயங்கள் அவங்க கேட்குற நேரத்தில் ரொம்ப ஸ்பான்டேனியஸாக இருந்த மாதிரியும் தோணியிருக்கு. ஆனால் வந்து அது என்னென்னா கடைசி வரைக்கும் அதில் ஒரு முழுமையை கொண்டு வரணுன்ற ஆர்வத்தில் தான் அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து நான் பார்க்குறேன். அது ஒரு முழுமையை அடைவதற்கான ஒரு தொடர்ச்சியான ஒரு முயற்சி அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருந்தது. அப்போது பொதுவாக நான் அந்த கதை பேசக்கூடிய 2 இடங்கள்ல இருந்து, ஒன்று கம்யூனிஸ்ட் இயக்கம் சம்மந்தமான ஒரு விஷயங்கள், இன்னொன்று வந்து காவல்துறையுடைய அதிகார வர்க்கம் அவங்களுடைய இதிலிருந்து இந்த அவங்க பண்ணிட்டு இருந்த ரிசர்ச்சில் எனக்கிட்ட குறிப்பாக அந்த இயக்கம் சார்ந்த விஷயங்களில் நிறையா இது பண்ணாங்க. அதே போல் காவல்துறையினுடைய அடக்குமுறை சார்ந்து அவங்க எப்படி எதிர்கொள்கிறாங்க, இந்த மாதிரியான இயக்கத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் எதிர்கொள்கிற விஷயங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அவங்க தொடர்ச்சியாக சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயங்கள் ஒரு சின்ன அவங்க பாடி லாங்குவேஜில் ஆரம்பித்து பின்னாடி ப்ராப்ஸ் என்ன இருக்கும், அந்த இடங்களில் எப்படி இருக்கும், அந்த என்வரன்மெண்ட் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான சுச்சுவேஷனை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. வழக்கமாக எல்லா இடங்களுக்கும் ஒரு மோடை க்ரியேட் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். அந்த மோடை வந்து அவங்க எப்படி க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. காவல்துறை ஒரு விசாரணையை வந்து நடத்துகிறாங்க, இல்லை ஒரு இது பண்ணுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்களை வந்து மாறலாம் முதல்ல வந்து உங்களை வீக்கன் ஆக்கிட்டு தான் அவங்கள்ட்ட விசாரணையை ஆரம்பிக்கணும்னு ஒரு முயற்சி பண்ணுவாங்க இல்லையா. அப்படியான விஷயங்களை ரொம்ப மைன்யூட்டாக ஆரம்பிக்கிறது. நேரடியாக ஒரு விசாரணைனா கேள்வி என்ன பதில் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு மேம்போக்காக இல்லாமல் ஒரு சுச்சுவேஷன் எப்படி க்ரியேட் பண்ணுவாங்க, அந்த என்வரன்மெண்ட்டை எப்படி அவங்க அந்த என்வரன்மெண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க இது பண்ணுவாங்கன்ற அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறது தான் வந்து இவங்க ஒரு கிரியேட்டராக அதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள்லேருந்து எல்லாத்தையும் நான் யோசிச்சிருக்காங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். அதில் சில விஷயங்கள் ஸ்லிப் ஆகிருக்கலாம், ஆனால் ஒரு ஜென்ரலாக அதுக்கான ஒரு அட்டெம்ப்ட் வந்து அவங்கள்ட்ட தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருந்தது அப்படின்றது என்னோட. ஆனால் இது ஒரு வாஸ்ட் டாபிக்ன்னும் போது டிரெக்டருக்கு வந்து அந்த ஒரு ஹிண்ட்ரன்ஸ் இருந்திருக்கும். அவங்க வந்து அந்த 2 ஹவர்ஸ்லையோ ஒரு 3 ஹவர்ஸ்லையோ அதை வந்து மக்கள்கிட்ட கடத்தணும் அப்படின்னா
2 பார்ட்டில் வந்து இந்த பார்ட்டில் வந்து அந்த நிறையா பேசியிருந்தாங்க. அதுக்கு வந்து ஒரு கமெண்ட் என்ன இருந்ததுன்னா, விஜய் சேதுபதி அவர்கள் வந்து படம் ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி. பட் அதுக்கப்புறம் அது எப்படிலாம் நம்ம சொல்கிறது, அவர் வாத்தியார் தானே, வாத்தியார் பேசிட்டே தானே இருப்பாருன்றதும் நமக்கு தோணுச்சு. ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸோட கருத்து என்னன்னா, ஏன் நீ ஆக்ஷன்ஸில் எதுவுமே கம்மியாக இருக்குது, ஏன் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இல்லை, நான் என்ன நினைக்கிறேன்னா, கம்யூனிசம், கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், அரசியல், பொருளாதாரம், இப்படி பல விஷயங்கள்ல வந்து டீல் பண்ணுற விஷயங்களை குறிப்பாக இன்னைக்கு சினிமா அப்படின்னா தமிழ் சினிமான்னு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாகவே சினிமா அப்படின்ற இடத்துல இப்படியான ஒரு தீவிர அரசியல் விஷயங்களை எடுத்து கையாளுற இடத்துல எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு. குறிப்பாக கம்யூனிஸ்டுகள், இது வந்து இன்னொரு இதுவும் வருது, கம்யூனிஸ்டுகள் வந்து ரொம்ப வரட்டுத்தனமாக அதனுடைய சாராம்சத்தை மட்டுமே பேசுவாங்க, அதனுடைய வடிவத்தை பற்றி எப்படி கவலைப்படும். ஆனால் எக்ஸாக்டாக சொல்லப்போனால் இதனுடைய வடிவம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்றதான் என்னோட கருத்து. ஒரு சினிமா அப்படின்ற பிரேம்குள்ளே ஒரு பெரிய முயற்சி வந்து அவங்க வந்து தொடர்ச்சியாக பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த முயற்சியை வந்து நான் வந்து 1 விட 2 நான் பெட்டராக பார்க்குறேன். ஏன்னா 1 வந்து பேசின விஷயங்கள் முழுக்க காவல்துறை அதுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை பேசினாங்க. ஒரு மூமெண்ட்டுக்குள்ளே என்ன நடக்கும், ஒரு மூமெண்ட்டில் இருந்து ஒரு தொழிற்சங்கத்தை எப்படி கட்டி அமைக்கிறது, ஒரு கிராமப்புற விவசாய இயக்கத்தை எப்படி கட்டி அமைக்கிறது, அதே போல் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனுடைய ஒரு முழுநேர ஊழியருடைய அவனுடைய குடும்ப வாழ்க்கை என்னவாக இருக்கும். அப்போது இந்த விஷயங்களை காட்சிப்படுத்துறது தொடர்ச்சியாக அவங்க வந்து இது பண்ணிட்டே தான் இருந்தாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். வெறும் வசனங்களாக வந்து பின்னாடி இருந்து பேக்ட்ராப்பில் இருந்து சும்மா பேசிக்கிட்டே மட்டும் இல்லை, ஒரு ஃபிக்ஷனாக பண்ணுறதுல இது ஒரு ஃபிக்ஷன். இது அந்த ஃபிக்ஷன் அப்படின்ற ஃபார்முக்கு தேவையான நியாயங்களை அது செஞ்சுருக்குதா அப்படின்னு நான் பார்க்குற இடத்துல அதற்கு தேவையான நியாயங்களை வந்து செஞ்சுருக்குது. ஒரு கதை சொல்லியாக இதில் 2 பேர் கதை சொல்லியாக வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒன்று அந்த படத்தோட பேக்ட்ராப்லேருந்து கதை சொல்லியாக, ஒன்று அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய சூரிய அவருடைய கேரக்டர்லேருந்து கதை சொல்லியாக ஒன்று போயிட்டு இருக்குது. இன்னொன்று படத்தில் நேரடியாகவே சம்பவங்களாக விளக்கிட்டே வரக்கூடிய விஜய் சேதுபதி அவர்களுடைய கேரக்டர் வந்து ஒன்று பக்கம். இது 2ம் கதை சொல்லியாக வர இடத்துல தேவையான இடத்துல கதை சொல்லியாக போகுது, அந்த கதை சொல்கிற இடத்துலேருந்து மீண்டும் அந்த காட்சிக்குள்ளே போகுது, மீண்டும் கதை சொல்ல வருது, காட்சிக்குள்ளே போகுது. இது வந்து நம்மளுடைய கதை சொல்லலுடைய ஒரு பகுதி தான் அது. இந்த கதையை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு பகுதி தான். அப்போ இது ஒரு படைப்பாக, இது ஒரு இந்த ஃபிக்ஷனாக இதில் வந்து சரியாக அந்த இடத்த வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப டெப்த்தான ஒரு கண்டென்ட் அது. அந்த கண்டென்ட்டை எல்லா இடத்துலையும் சொல்லி ஆகணும், எல்லா விஷயங்கள்லையும் சொல்லி ஆகணும். ஒருத்தனோட குடும்ப வாழ்க்கையில் என்னவாக இருந்திருக்கான், அவன் வந்து ஒரு ஆயுத போராட்ட இதுக்குள்ளே இருக்கும்போது ஒரு வாழ்க்கைக்குள்ளே, ஒரு இராணுவ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அவனுடைய வாழ்க்கைக்குள்ளே என்னவாக இருந்திருக்கான், ஒரு மக்கள் இயக்க தலைவனாக இருக்கும்போது அவன் என்னவாக இருந்திருக்கான், அதே நேரத்தில் அவன் ஒரு தொழிலாளியாகவும் அந்த இடத்துல இருக்கணும், தொழிற்சங்க கட்டுறதுக்கான நோக்கத்தையும் அவன் செய்யணும். இப்படி எல்லா இடத்துலையும் அதற்கான முயற்சியை அவன் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்க இடத்துல அந்த கேரக்டராக ஒருத்தன் அதுக்கு நியாயம் பண்ணியிருக்கானா அப்படின்னா அந்த படம் வந்து அதுக்கான நியாயத்தை வந்து பண்ணியிருக்கு அப்படின்றதான் மக்களோட எண்ணம் என்னன்னா, நீங்கள் வன்முறையை கையில் எடுக்கணும். விஜய் சேதுபதி அந்த கேரக்டர் வந்து அந்த அவருக்குன்னு ஒரு கிஷோர் சரோட ரோல் இருக்கும். அந்த ரோல் வந்து அந்த பீஸை அந்த மாதிரி ஒரு ரிலேட்டடான ஒரு பீஸ் கன்விக்டில் போயிடும். இவரது வந்து வன்முறையை கையில் எடுக்கிற மாதிரி ஒன்று காமிச்சிருப்பாங்க. ஆனால் அதே ஆடியன்ஸ் என்ன சொன்னாங்க, கடைசியில் வந்து சூரி வந்து அந்த கார்லேருந்து ஏன் ஒன்றுமே பண்ணல, ஏதாவது அவங்க வந்து அந்த ரத்த கலவையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோன்னு தோணுச்சு ஆடியன்ஸு. ஆனால் வந்து அதே ஆடியன்ஸ் தான் இவங்க வன்முறை எடுக்கக்கூடாதுன்றதும் சொல்கிறாங்க. அப்போ போலீஸ் அவர்கள் வன்முறை எடுத்தால் அது வந்து வித்தியாசமாக பார்க்குறாங்களா, இல்லை வந்து நீ போராளினா நீ போராட மட்டும் தான் செய்யணும், வன்முறையை கையில் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? அதை பற்றி நீங்கள் டெப்த்து தான் இதுவும், பட் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, வன்முறைன்றதை குறித்து படம் ஒரு படைப்பாக அதற்குள்ளே போதுமான அளவுக்கு பேசியிருக்கு. ஆனால் சமூகத்தில் இது மேலான விவாதங்கள் நீண்ட நெடுங்காலமாக நடந்துகிட்டு இருக்க ஒரு வாதம் தான். இந்த வன்முறை குறித்த விஷயங்கள், வன்முறையை கையில் எடுக்கணுமா இல்லை எடுக்கக்கூடாதா அப்படின்ற விஷயங்கள் நீங்கள் பகத்சிங்க்கும் காந்திக்கும் நடந்த வாதம். பகத்சிங் வந்து பாராளுமன்றத்தில் குண்டு வீசின உடனே யங் இண்டியான்ற பத்திரிகையில் காந்தி எழுதின அதாவது இவர்கள்லாம் ஒரு சாகசவாதத்தை வழிபடக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, வெடிகுண்டின் வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு காந்தி இவர்களை வந்து விமர்சித்து ஒரு கடிதம் வந்து இதில் எழுதியிருப்பார், யங் இண்டியாவில் ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருப்பார். அதுக்கு வந்து பட்டுகேஸ்வர் தத்தும் பகத்சிங்கும் சிறையிலிருந்து இன்னொரு கடிதம் வந்து பதில் வந்து எழுதியிருப்பாங்க. அது ரொம்ப கிட்டத்தட்ட அது எல்லாம் வந்து 1929 30 நடக்கிற 31 நடக்கிற விஷயங்கள். அதுக்கு வந்து பகத்சிங்கும் பட்டுகேஸ்வர தத்துவம் வந்து ஒரு பதில் கடிதம் எழுதியிருப்பாங்க.
இல்லை வெடிகுண்டின் தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த வன்முறை, வைலன்ஸ் நான் வைலன்ஸ் அப்படின்றத பற்றின விவாதங்கள் இந்த சமூகத்தில் ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவில் குறிப்பாக அந்த இந்திய சுதந்திர போராட்டத்தில் கூட மிக தீவிரமான வாதங்களை வந்து நடத்தின ஒரு இதுதான். இதில் வந்து நாம் இன்னும் குறிப்பாக இந்த படம் பேசின ஒரு விஷயத்தை, ஒன்று இந்த இயக்கங்களுக்குள்ள ஒரு ஆயுத போராட்டத்தை கையில் எடுக்கிறது குறித்த விஷயங்களை பேசியிருக்கு. அதில் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போயிருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. ஆனால் அரச வன்முறை அப்படின்றது இருக்கு இல்லைங்களா, அரச பயங்கரவாதத்தினுடைய அந்த காட்டுமிராண்டித்தனத்தை, அரச பயங்கரவாதம், அரசு அப்படின்ற சட்டம் ஒழுங்கு இது எல்லாத்தையும் எதுக்கு வச்சுருக்கு, இந்த கான்ஸ்டியூஷன் என்ன பேசுது அப்படின்னா, இந்த சட்டத்தை நிலைநாட்டுவதற்கு தேவையான ஒரு பலப்பிரயோகத்தை பண்ணுவது அப்படின்றதுக்காக இந்த இராணுவம், போலீஸு இது எல்லாத்தையும் வந்து வச்சுருக்கிறதா சொல்லப்படக்கூடியது. ஆனால் என்றைக்கும் அது அந்த சட்டத்துக்கு உட்பட்டது நடக்கலை அப்படின்றத மிகச்சிறப்பாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு. அது இன்றைக்கும் இல்லை, இந்த அரசுகள் உருவான காலகட்டத்திலேருந்து இந்த அரசு அதிகாரிகள், அதிகார வர்க்கம், அரசு அப்படின்றது என்றைக்குமே அது வகுத்திருக்கக்கூடிய விதிகளுக்கும் சட்டங்களுக்கும் உட்பட்டு என்றைக்கும் அது நடந்ததில்லை அப்படின்றத ஒவ்வொரு முறையும் போராடிட்டு வராங்க. இன்றைக்கி ஒன்றும் கிடையாது, அந்த விஜய் சேதுபதியோட ஒரு கேரக்டர் வந்து பேசுகிறது தான், என்ன அந்த ட்ரைலர்லேயே வந்த ஒரு இது, என்ன நிர்வாணமாக வச்சு தான் நீ வந்து என்கிட்ட பேசணும் அப்படின்றது வந்து அந்த சமநிலையை வந்து என்னை குலைச்சிட்டு இப்போ எதிரில் இருக்கிறவங்களோட அப்போது இந்த சட்டம், நம்மளுடைய விசாரணை முறைகள் குறித்த விஷயங்களை இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, கண்ணியத்தோடு எப்படி நடத்தணும் அப்படின்றத பற்றி பல இடங்களில் பேசியிருக்கேன். ஆனால் ஒரு இடத்துல கூட, சின்ன இடத்துல கூட இந்த அரசதிகாரம் என்னைக்கும் அது சொல்லக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில், அது காவல்துறை மற்ற நீதித்துறை எல்லாமே வந்து அதுக்குட்பட்டு நடந்ததே கிடையாது அப்படின்றத இந்த படம் மிகச்சிறப்பாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். வன்முறை அப்படிங்கிற விஷயத்தை மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணிக்காது, மக்கள் அது குறித்த விஷயங்களை பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க, சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே தொடக்கத்துலேருந்து நடந்துகிட்டு இருக்கிறது தான். இந்த படம் அதை இன்னும் கொஞ்சம் தூண்டி விட்டுருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மேலான ஒரு விவாதத்தை தூண்டி விட்டுருக்கு, மக்கள் அந்த முடிவை கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதில் வந்து சில பேர் வந்து மஞ்சு வாரியர் அவங்களோட கேரக்டர் வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்ற ஒரு அக்யூசேஷன் வைக்கிறாங்க. சில ரிவ்யூஸ்லாம் வந்து அவங்க மற்ற படத்தில், தமிழ் படங்களில் யூஸ் பண்ண அவங்களுக்கு கூட இதில் இல்லை அப்படின்லாம் சொன்னதாங்க. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பர்சனலாக அவங்களோட கேரக்டர் வந்து இட் ரிசம்பிள்ஸ் ஜெனி. கால்மார்க்ஸ் அவங்களோட ஒய்ஃபோட கேரக்டர் வந்து ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அவர் அந்த மாதிரி வச்சு எழுதியிருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. பட் அவங்கள பற்றி நம்மளுக்கு தெரியும், நம்ம அவங்களோட ஹிஸ்ட்ரி பார்த்துருக்கும் போது அந்த சப்போர்ட் அண்ட் அவங்களுக்கு இருக்கிற நாலேஜ் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களோட கேரக்டர் இன்டெப்த்தாக தான் இருந்ததோ அப்படின்றது எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுச்சு அவங்களோட கேரக்டர்? இல்லை, இப்போ அது மேலே வந்து அதிலேயே கூட ஒரு வசனம் வரும்னு நினைக்கிறேன். வந்து வசனம் வரும், அதாவது உங்களுக்கு எப்படி பெரிய இடத்து பெண்களை பார்த்து தான் உங்களுக்கெல்லாம் காதல் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். பட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நல்ல உதாரணத்தை சொன்னீங்க. ஜென்னி மார்க்ஸ் அப்படின்ற இடத்துல மார்க்ஸ் வந்து ஒட்டுமொத்த பாட்டாளி வர்க்கத்திற்காக தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்நாள் முழுவதும் அதற்காக சிந்தித்த, உழைக்கும் வர்க்கத்துக்காக சிந்தித்த ஒரு நபர். அவருக்கு உண்மையிலேயே எந்த பின்புலத்திலேருந்து அந்த பெண் வந்திருக்கிறாங்க, ஜென்னி வந்து எந்த பின்புலத்திலேருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு நல்ல வசதியான ஒரு பின்புலத்திலேருந்து வந்த ஒரு பெண் தான். அப்போது அவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஆளும் வர்க்க பின்னணியிலேருந்து ஒருத்தருக்கு இந்த சமூகத்தின் மீது அக்கறை வருமா வராதா அப்படின்ற இடத்துல இருந்தும் ஒன்று அந்த கதை முதல்ல அங்கே தான் தொடங்குது. அவருக்கு முதல்ல காதல்லாம் வரல, அங்கே அந்த பின்னணியிலேருந்து வரக்கூடிய நபர் ஒரு எங்கெல்ஸ், அவர் ஒரு மில் முதலாளியினுடைய பையன்தான் இல்லைங்களா. இப்படி இந்த பின்புலத்திலேருந்து நிறைய பேர் வந்து வந்திருக்கிறாங்க. இந்திய வரலாற்றில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பல பேர் அப்படி வந்து வந்திருக்கிறாங்க. மோகன் குமாரமங்கலம் மாதிரியான பல கம்யூனிஸ்ட் தலைவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் தலைவர்களாக முன்னாடி பல தலைவர்கள் வந்து அந்த பின்புலத்திலேருந்து வந்தவங்க. இன்றைக்கி ஆந்திரா இந்த மாதிரி இடங்கள்லாம் கூட ஒரு நிலவுடைமை பின்புலத்திலேருந்து வந்த பெரும் தலைவர்கள், எம்எல்ஏ இயக்கத்தினுடைய, நக்சல்வாரி இயக்கத்தினுடைய தலைவர்களாக வந்த பல பேர் கூட பெரும் நிலப்பிரபுத்துவ வர்க்க பின்னணியிலேருந்து வந்த நபர்கள் பல பேர் வந்து இதில் இருந்திருக்கிறாங்க. அப்படின்றத ஒரு காட்சிப்படுத்துறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது அந்த கேரக்டர் வந்து இதோட சேர்ந்து வரக்கூடிய ஒரு கேரக்டராக நான் பார்க்குறேன். அதோடு சேர்த்து குடும்ப வாழ்க்கை குறித்த ஒரு விஷயங்கள், அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் குடும்பத்தின் மீது எந்த அக்கறையும் இல்லாமல் இருக்கிறான் அப்படின்ற ஒரு தொடர்ச்சியான ஒரு விமர்சனம் வந்து எப்பயுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் வந்து அவன் வந்து அது ரெண்டையும் சேர்த்து டச் பண்ணுறாங்க. இந்த படம் ரெண்டையும் சேர்த்து பேசினதாக தான் நான் பார்க்குறேன். ஒன்று,
அவன் எப்படி அந்த குடும்பத்தின் மீது பெரிய அன்போடையும் பாசத்தோடையும் வந்து அவன் இருக்க முடியும், இருக்கிறான் அப்படின்றத காட்டுறதும், அதே நேரத்தில் அந்த விஷயங்களுக்காக அவன் செய்யக்கூடிய தியாகங்கள், அரசின் அடக்குமுறைக்கு எதிராக தன்னுடைய வாழ்க்கையை வந்து இதெல்லாம் கொடுத்துட்டு வெளியே போகிற இடத்துல வந்து இந்த வாழ்க்கையை வந்து ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ்வதற்கான போதுமான வாய்ப்போ இது வந்து அவனுக்கு கிடைக்கல அப்படின்றத சேர்த்து பேசக்கூடிய இடத்துல அவங்களோட பின்னணி இன்னும் கூடுதலாக அந்த கேரக்டருக்கு நியாயம் செஞ்சுருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த கிஷோர் சாரோட கேரக்டர் உங்களுக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? இல்லை, இது வந்து நான் எல்லா கேரக்டர்லேயும் நான் பல நேரங்களில் பல நபர்களை நான் அதுக்குள்ளே பார்த்துக்கிட்டே வரேன். என்னுடைய அனுபவத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலம் முழுநேர ஊழியராக கம்யூனிஸ்ட் இயக்கத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நபர். இந்த 25 ஆண்டு கால என்னோடய வாழ்க்கையில் நான் பல கேரக்டரை ஒரு கேரக்டரோட முகத்துக்குள்ளே பார்த்து, இப்போ வாத்தியார் அப்படின்றது ஒரு கேரக்டராக நான் பார்க்கல. அது இங்கே பல பேர் சொல்கிற மாதிரி நான் வந்து புலவர் கலியபெருமாள் அது அப்படின்ற மாதிரி நான் பார்க்கல. உண்மையிலேயே வந்து கொண்டபள்ளி சீதாராமையா ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்து வந்தவர். பின்னாடி இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியதாக சொல்லப்படக்கூடிய கணபதி அவர்கள் ஸ்கூல் டீச்சராக வந்தார். இப்படி பல நபர்கள், நீங்கள் லிபியாவினுடைய பழைய இத்தாலிக்கு எதிரான போராட்டத்தில் இருந்த உமர் முக்தார் மாதிரியான அவங்கெல்லாம், அவர் குரான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சராக தான் வந்திருப்பார். அவர் ஒரு 50-55 வயசில் வந்திருப்பார். இது வயசு இது சார்ந்த விஷயமா நான் அதை பார்க்கல எப்பயுமே. ஏன்னா இன்னொன்று இருக்குது, இந்த வயசு அப்படின்றது வந்து ஒரு கம்யூனிசம் அப்படின்றது மேலான ஈர்ப்பு வந்து எப்பயுமே ஒரு இளம் பருவத்தில் வரக்கூடிய ஒரு கோளாறு அப்படின்ற மாதிரி அது வயசு ரத்தம் சுண்டி போனால் வந்து இது போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு மித்து இந்த சமூகத்தில் வந்து விதைக்கப்பட்டிருக்கு. அது அப்படி கிடையாது. இவங்கெல்லாம் அத்தனைக்கும் சொல்ல போனால் உமர் முக்தார் வந்து 55 வயசில் தான் வந்து ஆயுத போராட்டத்தை ஆரம்பிச்சிருப்பார். அவர் 75 வயசில் ஒரு சாவர வரைக்கும் அந்த போராட்டத்தை வந்து தொடர்ந்துட்டு இருந்த ஒரு நபர் தான். இப்படி வந்து இது ஒரு வயசு கோளாறு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, வயசனுடைய அனுபவம் அப்படின்றது வந்து கூடுதலான ஒரு விஷயம். ஆனால் ஒரு தத்துவமும் அரசியலும் ஒருத்தனை பற்றி பிடிக்கிறது அப்படின்றது வந்து அவனுடைய என்வாமெண்ட்டில் ஒரு நடக்கக்கூடிய விஷயம். அது வந்து விஜய் சேதுபதிக்கு ஒரு சரியான தருணத்தில் அது வந்து கிடைச்சதா இல்லையா அப்படின்றதான். ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய சூழல்லேருந்து என்னவா மாறுறான் அப்படின்றதும் அவனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழல் தான் அவனுக்கு வந்து கற்றுக் கொடுக்க போதும், அதுதான் அவனை மாற்ற போகுது. அப்போது இந்த விஜய் சேதுபதி கேரக்டர் என்ன தன்மையிலேருந்து ஒரு இடத்துக்கு வரும்போது அதுக்கு இதை உருவாக்கி கொடுக்குற கேரக்டராக இது வந்து ஒன்று. அப்போ வந்து எப்பயுமே இந்த லீடர்ஸ் வந்து ஒரு மாடலாக இருக்கணும், தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கேடர்ஸ்க்கு மாடலாக இருக்கணும். அப்படி வந்து இந்த லீடர்ஸ் வந்து தங்களுடைய கேடர்ஸ்க்கு ஒரு மாடலாக இருந்திருக்கிறாங்க. பின்னாடி வரக்கூடிய நபர்களுக்கு ஒரு மாடலாக இருந்திருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரும் அதில் வந்து மாடலாக வாழ்ந்து தான் செத்துருக்காங்க. அதே இன்னொரு தரப்பினுடைய அந்த பக்கம் போலீஸ் தரப்பினுடைய இதுலேருந்து எப்படி மாடலாக வந்திருக்கிறாங்கன்னு ஒன்றையும் சேர்த்து அப்ரோச் பண்ணிட்டே வருது. நான் இந்த படத்தில் பார்க்குறது ப்ரொட்டகனைஸ்ட் ஆண்டகனைஸ்ட் பார்க்கும்போது இதில் இந்த பக்கம் வந்திருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர்கள் தங்களுடைய ஊழியர்களுக்கு இல்லை தங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கு என்ன மாடலை வந்து கிரியேட் பண்ணிட்டு போனாங்க. எல்லாத்துலேயும் முன்னே நின்றுருக்கிறாங்க, தங்களோட உயிரை முதல்ல கொடுத்துருக்குறாங்க. தங்கள் வந்து அதில் வந்து ஒரு இது கூட வரும், கடைசி நேரம் அந்த ஃபைட்டில் வந்து உங்களை காப்பாற்றுறது என்னோட முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேடர் வந்து சொல்லுவார். அப்போது இந்த தலைவர்களை காப்பாற்றுவது என்னுடைய முதன்மையான கடமை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறது இருக்கு இல்லையா. ஆனால் அவருக்கு ஒன்று கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறார், தன்னுடைய அனுபவத்திலேருந்து தான் பெற்ற படிப்பினையிலேருந்து ஒன்று கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறார் இல்லையா. அதே போல் இந்த பக்கம் காவல்துறை அதிகாரிகள் தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்றத மிக தெளிவாக இந்த படம் உடைச்சி காட்டியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது போதுமான அளவுக்கு இந்த விஷயங்களை பேசுது அப்படின்னு பார்க்குறேன். அண்ட் அமுதனோட கேரக்டருமே வந்து ரொம்ப நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு கேரக்டர்னு தோணுச்சு. ஏன்னா வந்து அட் த லாஸ்ட் அவர் வந்து அவங்களே வந்து பிடிக்காத மாதிரி நம்ம வந்து ஒரு கோஸ்ட் மாதிரியே நம்ம காட்டலாம், வாத்தியார் நம்ம பிடிக்கவே இல்லைன்ற மாதிரி காட்டலாம், ஒரு கான்ஸ்பிரசியை உண்டாக்கலாம், தியரியை உண்டாக்கலான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவர் என்ன நினச்சிட்டு இருப்பாரு, அவங்களை யூஸ் பண்ணுறாங்கன்றது அவருக்கு தெரியாமல் அந்த அமுதன் கேரக்டரை நெய்மாவும் காமிச்சிருப்பாங்க, அதே சமயம் ஒரு பலசாலியாகவும் அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப யதார்த்தமாக இருந்தது பார்க்கும்போது. நீ இப்போ போய் அவங்களை பிடிச்சி கொடுத்து ரிவார்டு வாங்கன்னு அவர் மனக்கோட்டை கட்டிகிட்டு இருப்பார். ஆனால் அந்த சைடு பார்த்தீங்கன்னா அவரை வந்து பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஸ்பிரசி உண்டாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவர் இறந்ததையே வந்து சொல்லாமல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அந்த கேரக்டர் நீங்கள் எப்படி பார்த்தீங்க? அமுதன் கேரக்டர் வந்து டிரெக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பல
கொலைகளை இவர்கள் வந்து எப்பயுமே வந்து அரசு பயங்கரவாதத்தினால் கொல்லப்பட்ட பல கொலைகளை இன்னை வரைக்கும் அவங்களுடைய தேவைக்கு இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த கொலைகளை வந்து வெளியில் சொல்கிறதும் சொல்லாமல் இருக்கிறது. ஒரு செய்திக்கு இன்னொரு பக்கம் இருக்குது, அந்த பக்கத்தை நம்ம பார்க்கணும். எப்பயுமே ஊடகங்கள் சொல்லக்கூடிய செய்தி அப்படின்றது அதிகார வர்க்கம் கொடுக்கக்கூடிய செய்தியாக மட்டுமே இருக்குது. அந்த செய்தியை மட்டும் பார்க்காதீங்க, அதற்கு இன்னொரு பக்கம் இருக்கும், அந்த பக்கத்துலேருந்து பார்க்க முயற்சி பண்ணுங்கன்றது தான் இந்த படம் வந்து சொல்லுது. அப்படி இந்த காணாமல் அடிக்கப்பட்டவர்கள் பற்றின ஒரு விஷயத்தில் இந்த படம் ரொம்ப டெப்த்தாக மக்களை சிந்திக்க தூண்டியிருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்படி நேரடியாக நடந்த பல உதாரணங்கள் இங்கே இருக்குது. அந்த கொலைகளெல்லாம் அந்த கொலைகளை பற்றியெல்லாம் நாம் சிந்திக்க தொடங்கினா அதனுடைய இன்னொரு பக்கத்தை நம்ம யோசிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. SVC மற்றும் ஆதித்யாரம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல் உலகமெங்கும். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.